Hi guys, welcome to 𝗙ซี้𝗹𝗹𝐴 channel. இன்றைக்கி என்ன நம்ம சேனல் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அதே சேர்த்து நீங்கள் தம்ப்லைனில் பார்த்துருக்கீங்க. எஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூனிவர்சலோட ரிங் ஃபில் லைட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதே சேர்த்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ வீடியோ கலராக போகலாமா? வாங்க வீடியோ கலராக போகலாம். ஓகே வாங்க கைஸ், நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணுற முன்னாடி ப்ராடக்ட் பாக்ஸ் உள்ள இருக்குது, வெளியில் என்ன கொடுத்துருங்க பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிங் ஃபில் லைட்டோடது ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க, அதை சேர்த்து ஸ்டாண்டு ஒரு ஒயரோட சேர்த்து. அதுக்கப்புறம் இப்போ இந்த சைடு திரும்பி பார்ப்போம். இந்த சைடு திரும்பி பார்த்தீங்கன்னா அவங்க 4 மேலே உள்ள இமேஜ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த லைட் உள்ள 3 கலரில் வரும். அதே சேர்த்து உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருவாங்க, ஸ்டாண்டு கொடுக்குவாங்க, உங்களுக்கு ஒயர் இருக்கும். அது முழுசாக சேர்த்திங்கன்னா லாஸ்ட் பிக்சரில் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே வாங்க, இது நம்ம இது ஓப்பன் பண்ணலாம். நம்ம ஓகே இங்கே அதை என்ன பண்ணுறது, இது டேப்பாக இருக்குது ஃபுல்லாக இடத்துல. ஸோ இது ஓப்பன் பண்ணுறேன். சரி, ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கவரில், சேஃப் கவரில் உங்களுக்கு ஸ்டாண்டு இருக்குது, கவரில் வச்சுருக்காங்க. வேறு என்ன இருக்குது? ஃபுல்லாக இவ்வளோ தான் இருந்துச்சு. பாக்ஸில் ஒரு ஒன்றுமே இல்லை. ஸோ பாக்ஸ் சைடில் ஆக்கிடுறேன் நான். இப்போ நான் இது சைடு ஆக்கிறேன். இப்போ நான் இது ஒன்று ஒன்றா பிரிக்கிறேன், என்ன அது கொடுத்துருக்கான் பார்ப்போம். இப்போ இந்த கவரில் பார்த்தீங்கன்னா நான் இது எத்தனை இந்த ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டு கொஞ்சம் இப்போ நான் கையில் வச்சு பார்த்தேன்னா இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது கொஞ்சம். இப்போ நான் இந்த ஸ்டாண்டு இங்கே வச்சிட்றேன். நான் வச்சுட்டு உங்களுக்கு இங்கே ஒயரை கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த ஒயரில் ஒரு இந்த மாதிரி இருக்கும். இங்கே தான் உங்களுக்கு இந்த கண்ட்ரோலில் இருக்குது, கலர் மாற்றுறது இருக்குது, கலரு அதிகமாக்குறது கம்மியாக இருக்குது. அதை நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். நான் இப்போ இந்த கவரை எடுத்துடுறேன். நான் இந்த கவர் எடுத்தோன்னே இது இருக்குது, உங்களோட எல்இடி ரிங்கு உள்ள அப்படியே ரிங் கலரில் இருக்குது. இல்லை சரி, இதை எடுத்து இங்கே வச்சிடறேன். உங்களுக்கு இந்த கவரில் மூடி இருக்காங்க. இதுதான் அந்த ஸ்டாண்ட் மேலே மாட்டுறது. இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு இது இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இருந்துச்சு. ஸோ வாங்கி இது எப்படி பில்ட் பண்ணுறேன்னு நான் காட்டுறேன். நான் ஓகே வாங்க கைஸ், இது எப்படி பில்ட் பண்ணுறேன்னு நான் காட்டுறேன். முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா இது ஸ்டாண்டு இருக்குது, இது மேலே இந்த மாட்டுறது இருக்குது. இது முதல்ல மாட்டிங்க. இது கொஞ்சம் ஆல்ரெடி கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், கொஞ்சோன்னு லைட்டாக டைட் ஆக்கிங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டாண்டு இதோ மாட்டியாச்சு. இப்போ இது இங்கே பின்னாடி உங்களுக்கு இது கொடுத்துருக்கோங்க. இது இது உள்ள எப்படி மாட்டிடுங்க. இது கொஞ்சம் இப்படி மாட்ட முடியாது உங்களால் இந்த பல்பை வச்சு, பிகாஸ் இந்த ஒயர் டச்சாக இருக்குது. என்ன பண்ணுறீங்கன்னா இது ஒரு சைடு பிடிச்சிட்டு இப்படி மாட்டிடுங்க. ஸ்டாண்டை சுற்றுங்க. ஸ்டாண்டு மட்டும் சுற்றிட்டிங்கன்னா அது டைட் ஆகிடும். ஸோ கொஞ்சோன்னு லைட்டாக, ரொம்ப டைட் பண்ணிட்டிங்கன்னா உடஞ்சிரும். ஸோ கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டாண்ட் இப்படி தான் இருக்குது. இப்போ நான் இது விரிக்கிறேன். நான் விரிச்சிட்டு இப்போ இப்படி தான் இருக்குது. இப்போ நான் ஃபுல்லாக விரிக்கணுன்னா இது ஃபுல்லாக வச்சுக்கிறேன். இது ஃபுல்லாக இருக்குது. இப்போ இது இந்த ஸ்டாண்டு உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த லெவலுக்கு உங்களுக்கு வச்சிக்கலாம். இதை இப்போ உங்களுக்கு தெரியும் இது இந்த ரிங் எப்படி இது அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு. உங்களுக்கு கீழே இந்த இது கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. இது கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா இது லூஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. இது கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன்னா இது ஆல்ரெடி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. நீங்கள் இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஆக்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஒரு 360 உள்ளது. இது கம்ப்ளீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறது. இப்போ நான் சும்மா இது நேராக இருக்கான்.
நேரம் ஆக்கிட்டு இது கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணிடுங்க. ஸோ டைட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ முடிஞ்சு. ஓகே வாங்க இப்போ வந்து நான் வந்து இது டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் இதோட பிரைட்னஸ்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் லைட் ஆன் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து இதை ஆன் பண்ணுறேன். முதல்ல இது மாட்டிக்கும் இதை. ஸோ அங்கே மாட்டிட்டேன் நான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து இங்கே வந்து ஆல்ரெடி நான் மாட்டின முன்னாடி வந்து இப்போ ப்ளூ இங்கே ஒரு இது காட்டுது பவரில் வந்து. இப்போ நான் வந்து இது ஜஸ்ட்டு ஆன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் உங்கள் முன்னாடி வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது இது கொஞ்சம். இப்போ வந்து மேலே வந்து உங்களுக்கு வந்து ப்ளஸ் சைன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இப்போ நான் வந்து இது ப்ளஸ் சைன் ஆக்குறேன். ஸோ இது ஆல்ரெடி வந்து ஃபுல் பிரைட்னஸில் இருக்குது இது ஆல்ரெடி. இப்போ நான் வந்து இது வந்து மைனஸ் சைன் ஆக்குறேன் இதை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது கம்மியாகிடுச்சு லைட்டு கொஞ்சம். இப்போ நான் வந்து ஃபுல் பிரைட்னஸில் ஆக்கிட்டு இப்போ இது ஃபுல் பிரைட்னஸில் இருக்குது. இன்னொன்று வந்து உங்களுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்கேன், ஒரு சுவிட்ச் மாதிரி மாட்டுறது. இது வந்து நான் ஜஸ்ட்டு இது மாற்றிக்கிறேன். இந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3 கலர் உள்ளது வரும். இப்போ பாருங்கள் இது வந்து வேறு கலரில் இருக்குது. இப்போ இன்னொருத்தர நான் மாற்றுறேன். இதுவும் வேறு கலரில் இருக்குது. இப்போ நான் திரும்பி மாட்டுறேன் இதை. ஓகே இப்போ வந்து உங்களோட பிரைட்னஸ் தெரியும் டே டைமில். இப்போ வாங்க நான் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் காட்டுறேன். கைஸ் தெரியுதா எவ்வளோ பிரைட்டாக இருக்குது? இது கொஞ்சம் இது பிரைட்டாக இருக்குது. இப்போ என்னால் டேரெக்டாக பார்க்க முடியல, பிகாஸ் இது டேரெக்டாக ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ லைட்டாக குறைச்சிக்கிறேன் இது கொஞ்சம். லைட்டாக குறைச்சிக்கிறேன். ஸோ இந்த ரிங் லைட் வந்து நான் பற்றி சொல்கிறேன். இது வந்து எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்னாடி இருக்க மூஞ்சி கொஞ்சம் பிரைட்னஸ் கொடுக்குறது. அதே சேர்த்து வந்து வெளியில் ரொம்ப இருட்டாக இருந்துச்சுன்னா இல்லை யார்கிட்ட ஃபோனில் பேசுனா வீட்டில் இருந்துட்டு இதுக்கு வந்து நீ வந்து யூஸ் பண்ணலாம். பிகாஸ் மூஞ்சி கொஞ்சம் பிரைட்னஸ் கொடுக்குது. அதே மட்டும் வந்து இது மூஞ்சி பிரைட்னஸ் கூட இல்லை, இது வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லை வீடியோ கூட போடுறதுக்கு உங்களுக்கு வந்து கேமரா அங்கே இருந்துச்சுன்னா வந்து உங்கள் லைட் வந்து இங்கே வச்சுட்டிங்கன்னா வந்து உங்கள் மூஞ்சிக்கு வந்து பிரைட்டாக கொடுக்கும். ஃபீமேலுக்கு எதாவது பியூட்டி எதாவது பண்ணணுன்னு வந்து எதாவது மேக்கப் எதாவது பண்ணணுன்னு வந்து உங்கள் முன்னாடி வந்து லைட் வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஃபோனு எதாவது முன்னாடி வச்சுட்டு அவங்க வந்து மேக்கப் கூட பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு அட்வான்டேஜ் உள்ளது இந்த லைட் இது. கைஸ் இப்போ நான் இன்னொன்று விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த ரிங் லைட் வந்து 3 கலரில் வரும். அதே வந்து டே டைமில் வரும். இப்போ நைட் டைமில் வந்து நான் காட்டுறேன். இப்போ வந்து இது வந்து பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது நான் கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ஸோ அதிகமாக இருக்குது இது கொஞ்சம். ஸோ என்ன பண்ணுறேன்னா வந்து வேறு கலரில் மாற்றுறேன் நான். இப்போ மூஞ்சி கொஞ்சம் வேறு கலரில் இருக்கான். இப்போ வந்து நான் வேறு கலரில் மாற்றுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பிரைட்னஸ் அதிகமாக இருந்தோடனே கலர் லைட் வந்து வேறு கலரில் வருது. கைஸ் இப்போ நீங்கள் வந்து அன்பாக்சிங்காக பார்த்துருக்கீங்க, ட்ரைலாம் பார்த்துருக்கீங்க. ஆனால் இந்த யூனிவர்சல் வந்து அமேசானில் இல்லை. ஆனால் இதே மாடலில் வந்து அமேசானில் இருக்குது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 550 ருபீஸ் வந்து இப்போ அமேசானில் கொடுத்துருக்காங்க. அதே வந்து அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், போய் செக் பண்ணிங்க. அதே வந்து உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் செக்ஷன் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சேர்த்து வந்து கமெண்ட்டும் பண்ணுங்கள், ஜிமெயிலும் பண்ணுங்கள். புதுசாக வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் வந்து பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள், அதுலேயும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். Until signing from 𝗙𝗪𝗻, bye.